நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களால இந்த வீடியோவை பார்க்காம இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து பயங்கர வைரல். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த வீடியோல இருக்க அம்மாவை பாருங்க. அவங்க வந்து அந்த பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த அம்மாவோட கழுத்துல ஒரு சின்ன குண்டுமணி கூட இல்ல. ஏன், அவங்க கால்ல செருப்பு கூட இல்ல. இத பார்த்த பல பேர் பயங்கரமான டென்ஷன், ரத்த கொதிப்புல கொதிச்சு போயிட்டாங்க. ஏண்டா, பெத்த அம்மாவை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு அவங்க கால்ல ஒரு செருப்பு கூட வாங்கி போடாம நீ இப்படி பைக்கை வேற வாங்கி நொட்டிட்டு இதுல ஜெயிச்சுட்டோம் மாறான்னு பாட்டு வேற போடுறியாடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கடிச்சு கொதறி திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இதுக்கும் நான் மாற்று கருத்து சொல்லுவேன் பேர் வழி அப்படின்ற மாதிரி சிலர் வந்துட்டாங்க. ஏன், நாங்கெல்லாம் காலில் செருப்பு போடாம இந்த மாதிரி பைக் வாங்கக்கூடாதா? உங்களுக்கு நிகரா நாங்கெல்லாம் பைக் வச்சிருக்கோன்ற காண்டா உங்களுக்குலாம்? ஏண்டா, நாங்களும் இந்த மாதிரி பைக் வாங்குவோம்டா, நாங்களும் காஸ்ட்லி பைக் வாங்கி சுத்துவோம்டா அப்படின்னு சொல்லி இவங்க மாற்று கருத்து சொல்ல, அவங்க கருத்து சொல்லன்னு சொல்லி இவங்களுக்குள்ள இந்த வாக்குவாதம் பெரிய சண்டை, பெரிய பிரளயமே ஆயிருச்சு. இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு கருத்து ஒண்ணு தோணுது. இந்த 2K கிட்ஸுங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான மனநிலையில தான் இருக்காங்க. 41 பேர் செத்ததுக்கு அப்புறமும் என் தளபதி தான் கெத்து, தளபதி ஓ அப்படின்னு கத்துறாங்க. வீட்டுல திங்க சோறு இல்ல, காலில் போட செருப்பு கூட இல்ல. ஆனா பெத்த அப்பா அம்மா கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு KTM பைக் வேணும், இல்லைன்னா கை தருத்தி பேர் செத்துப்பேன், தூக்குல தொங்கிடுவேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏண்டா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கடா, குடும்ப சூழ்நிலை யோசிச்சு பாருங்கடா. உங்களுக்கு ஒரு வாழும் எடுத்துக்காட்டா எங்க 90s கிட்ஸ் வாழ்ந்துட்டு தானே இருக்கும். எங்களை பார்த்து கூட உங்களுக்கு புத்தி வரல. அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு காலையில இந்த பிரச்சனை மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு, டே இவன்டா அவன்டா, அவனுக்கு சப்போர்ட்ரா இவனுக்கு சப்போர்ட்ரான்னு சொல்லி தொடர்ந்து இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டான். அவன் பேர் அஜய் போல. அந்த பையன் வந்துட்டு, டேய் இது நான் உழைச்சி சம்பாரிச்ச காசுரா, இவ்வளவு தூரம் எல்லாரும் எங்க அம்மான்னு திட்டுறீங்களே, அது எங்க அம்மாவே இல்ல எங்க அத்தைன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டான். ஆஹா, என்ன எதுன்னு தெரியாம அவசரப்பட்டுட்டோம் மேடான்னு சொல்லி ஆளுக்கு இப்போ இந்த பிரச்சனையில இருந்து கலண்டு போயிட்டாங்க. இதுல இருந்து மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆளுக்கு அந்த அம்மா மேல வருத்தப்பட்டீங்க, பையன் மேல வருத்தப்பட்டீங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல போய் எல்லாரும் அந்த அம்மாவுக்கு செயின் வாங்கி போடுறது, அந்த அம்மாவுக்கு பனாரஸ் பட்டு புடவெல்லாம் கட்டி விட்டாங்க எடுத்தீங்களே. இவ்வளவு தூரம் பண்ணீங்களே, பின்னாடி ஒரு ஆள் நின்றுகிட்டு இருந்தாரு. அவரை யாராவது ஒருத்தனாவது கவனிச்சிங்களா? அவரை யாருமே கண்டுக்கல. சுன்ன ஜமாத்தும் தௌஹீத் ஜமாத்தும் சண்டை போட்டுக்கும் போது வேடிக்கை பாக்குற தப்லீக் ஜமாத் மாதிரி பின்னாடி 2 பேரும் வாயம் பார்த்து சிரிச்சாரு. அவரை யாராவது கண்டுக்கிட்டீங்களா? என்னடா இழிச்ச வாய பாருங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா இலக்க இருந்தா